வணக்கம். யுபிஎஸ்சி தமிழ் மாணவர்களுக்கான பகுதி. இதில தேர்வுக்கு தயாராதல் எப்படி என்பதில 21வது பிரிவு. இதனுடைய தலைப்பு வந்து சிற்றிலக்கியம் என்பதாக பொது தலைப்பு இது. இதனுடைய வினாக்கள் என்ன மாரி இருக்கும்? இதனுடைய தோற்றம் வளர்ச்சி என்ன? ஆற்றுப்படை என்பது என்ன? பிரபந்தம்னா என்ன? இதனுடைய காலம், அமைப்பு, எண்ணிக்கை, சில இலக்கிய சான்றுகள், தலைமை வாய்ந்த சிற்றிலக்கியங்கள் எவை? இவை போன்ற பிரிவுகள் என்ன? அதுபோக இதனுடைய இணைப்பு எது? இதை தான் நம்ம இந்த வகுப்புல பார்க்கலாம். இது பொதுவா வந்து 2023ல நாயக்கர் கால இலக்கிய வகைமைகள் குறித்து கேட்கப்பட்டிருக்கு. ஆற்றுப்படை இலக்கியங்கள், தூதுக்குரிய பொருட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவையெல்லாம் சில சிற்றிலக்கிய வினாக்களுக்கான சில சான்றுகள். இந்த சிற்றிலக்கியம்னா என்னன்னு கேட்டா, அது பிரபந்தத்தினுடைய வகைகளை சிற்றிலக்கியங்கள் என்று சொல்வாங்க. இது பெரிய நெடும்பாடல்களாக அமையும். இதனுடைய மொத்த பிரிவுகள் வந்து இந்த இணைப்பில் உள்ள மொத்த பிரிவுகள் இது. மொத்தமா சிற்றிலக்கியங்களுடைய எண்ணிக்கை 96. ஆனால் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த 14 வகை மட்டுமே போதும். அதுபோக சில சிற்றிலக்கிய சான்றுகள். பிரபந்தம்னா என்ன? அதை வந்து யாப்பு என்ற சொல்லோடு ஒப்பிட்டு கட்டுதல் என்ற பொருளில் அமையும். பிரபந்தம் என்ற சொல் தமிழில் சிற்றிலக்கியங்களை குறித்தது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. காலம் வந்து நாயக்கர் காலத்தை சொல்லுகிறோம். சிற்றிலக்கியத்தினுடைய அமைப்பு என்பது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4ல் ஏதேனும் ஒன்றைச் சொல்வது சிற்றிலக்கியம். இதுதான் அதனுடைய உட்பொருள். சான்று சில இலக்கிய சான்றுகள் இருந்தா கூட இங்க வந்து உலா மட்டும் எடுத்துக்கிறோம். பொதுவாக இந்த யூடியூப் லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியத்தின் முழு வகுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து முழுமையாக இதில படிச்சு தெரிஞ்சுக்கலாம்.